ஆச்சாரியரான மணவாள மாமுனிகள் அவர்களுடைய அன்புக்குரிய சீடரும் அவரால் நியமிக்கப்பட்ட அஷ்டதிக்கஜங்களுள் ஒருவருமான பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அவர்கள் தம்முடைய ஆச்சாரியரின் விளைவுப்படி வேங்கடவனுக்கு சுப்பிரபாதம் பாடி அருளினார்கள். பிரபாதம் என்றால் காலை பொழுது. சு என்கின்ற எழுத்தை முன்னொட்டாக சேர்த்தோமானால் சுப்பிரபாதம் மங்களகரமான காலை பொழுது என்று பொருளாகும். சு என்ற எழுத்திற்கு சம்ஸ்கிருதத்தில் மங்களகரமான, சிறந்த, மேன்மையான போன்ற பொருள்கள் உண்டு. சுசீலா, சுலக்ஷணா, சுகுணா என்று சொல்கிறோம் அல்லவா, அப்படித்தான். இந்த சுப்பிரபாதம் இவர்தான் முதலில் ஏற்றிருக்கிறார். அவருக்கு முன்னால் யாரான இவருக்கு வழிகாட்டி அல்லது முன்னோர் யாரான உண்டா என்றால் உண்டு. தொண்டரடி பொடியாழ்வார் அரங்கனுக்கு திருப்புள்ளி ஏற்றி பாடியிருக்கிறார். கதிரவன் குணதிசை என்று தொடங்குகின்ற ஒரு பாசுரம் அது தமிழிலே அமைந்துள்ளது. இங்கு அண்ணன் அவர்கள் சமஸ்கிருதத்திலே சுப்பிரபாதம் சரளமான நடையிலே பாடியிருக்கிறார்கள். இந்த சுப்பிரபாதம் கௌசல்யா சுப்ரஜா ராமா என்று தொடங்குகின்றது. இந்த ஸ்லோகம் அண்ணன் இயற்றியது அல்ல. 29 ஸ்லோகங்களில் முதல் ஸ்லோகம் இது அண்ணன் இயற்றியது அல்ல. இந்த ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் காணப்படுகின்றது. ராமனும் இலக்குவனும் அழைத்து கொண்டு யாகத்தை காக்கும் பொருட்டு விஸ்வாமித்திரர் அயோத்தியிலிருந்து கிளம்புகின்றார். கங்கை கரையிலே இரவை கழிக்கிறார்கள். விடியற் காலையிலே விஸ்வாமித்திரர் எழுந்து பார்க்கிறார். குழந்தைகள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பாடுகின்றார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம். கௌசல்யா சுப்ரஜா ராம, கௌசல்யின் சிறந்த புதல்வனே. பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, கிழக்கிலே காலை அந்திப்பொழுது எழுந்துவிட்டது. உத்திஷ்ட நரசார்துல கர்த்தவியம் தெய்வமான்னிகம். கர்த்தவியம் தெய்வமான்னிகம், தெய்வ கடன்களை நிறைவேற்ற வேண்டிய நேரம் அல்லவா அது. நிறைவேற்றுவதற்காக உத்திஷ்ட நரசார்துல சிறந்த வீரனே எழுந்தருள்வீராக என்று பாடுகின்றார். அந்த ஸ்லோகத்தை தான் மணவாள மாமுனிகள் தம்முடைய சுப்பிரபாதத்தின் முதல் ஸ்லோகமாக கொள்கின்றார். பொதுவாக இலக்கிய மரபுகளில் ஒன்று முன்னாலே இருந்த முன்னோருடைய வாக்குகளை எடுத்து ஆள்வது என்பது, அவற்றை போற்றி அவற்றை எடுத்து ஆள்வது என்பது ஒரு இலக்கிய மரபு. அந்த மரபுப்படி அவர் கொண்டார் என்று கொள்ளலாம். அடுத்தது ராமனை பாடிவிட்டார்களவா, வெங்கடவன் ராமனாக பாடிவிட்டார். அடுத்தது கண்ணனாக பாடப் போகின்றார். உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த தைலோக்கியம் மங்களம் குரு. உத்திஷ்ட கோவிந்தா, கோவிந்தனே எழுந்தருள்வீராக. உத்திஷ்ட கருடத்வஜ, கருடக்கொடியானே எழுந்தருள்வீராக. உத்திஷ்ட கமலாகாந்த, மகாலட்சுமியின் கேள்வனே எழுந்தருள்வீராக. திரைலோக்கிய மங்களம் குரு, உலகிற்கும் மங்களத்தை செய்வீர்களாக, மங்களத்தை தருவீர்களாக என்று இரண்டாவதாக கண்ணனை பாடுகின்றார். 3-4 பாடல்கள் பிராட்டியை எழுப்புகின்றார். 5வது பாடலிலிருந்து இவர் வேங்கடவனுக்கானதை பாடப்போகின்றார். 29வது பாடல் என்னவாக இருக்கும்? மங்களம். எல்லாவற்றையும் இருப்பது போல பலசுதியாக இருக்கும். ஆக இந்த 29 பாடல்களிலே முதல் 4 பாடல்களும் கடைசி பாடலும் தவிர ஏனவை முழுவதுமாக இவருக்காக பாடப்படுகின்றது. அவற்றின் சிறப்புகளை அடுத்த பதிவிலே காணலாம்.